ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. பாருங்கள், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காய், தக்காளி 2 போடணுங்க. என்கிட்ட 1 தான் இருந்துச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், உருளைக்கிழங்கு. பாருங்கள், 3 ஸ்பூன் நம்ம சாப்பிட்ற ஸ்பூனால் 3 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், சோம்பு தாளிக்க மஞ்சள் தூளுங்க. சோம்பு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கணுங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையை தாளிச்சிக்கிட்டு, இது வந்துங்க நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு தண்ணியில் கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டால் கருத்து போகாமல் இருக்குங்க. இதில் வந்து குழம்புக்கு 2வது தண்ணியை நல்லா அரிசியை உரசிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சருமம் பளபளக்கும். பாருங்கள், ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ முருங்கைக்காய் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. இது கொதித்தோடனே இதில் வந்து சோம்பு தாளித்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை தாளிச்சிட்டேங்க. தாளித்து இதில் கொட்டிட்டேன். அதான் பொரிச்ச குழம்பு. முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன். இது கொதித்தோடனே கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே குழம்பு கொதித்த பிறகு காய் போடுங்க, டக்குன்னு வெந்துடும். கத்திரிக்காய் வந்து மரத்து போயிடும். நம்ம இப்படி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அப்படியே மரத்து போய் கடைசி வரைக்கும் வேகாமல் இருக்குங்க. புளி குழம்புனா மட்டும் வதக்கி போடுங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல மட்டும். மற்றபடி கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் அப்படியே பச்சையாக அள்ளி போட்டுருங்க. நல்லாயிருக்கும், அது வாசனையாக நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வேகணுங்க. இது நல்லா, அதாவது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. மூடி வச்சு வேக விடணுங்க. எல்லாமே போட்டாச்சு, தாளிக்க வேண்டியதில்லை. மூடி வச்சு வேக விட்டு, இங்கே பாருங்கள், இதில் தேங்காயெல்லாம் அரை மூடி, சோம்பு, 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக இந்த குழம்புல அரைச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி விடணுங்க. கொதி வந்த உடனே தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதி வந்த உடனே நம்ம இந்த குழம்பை இறக்கிட வேண்டியதுதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.